ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரி உப்மா. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது நார்த் கர்நாடகாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம்ஸுக்கு பொரி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் நம்ம நனைச்சிக்க போகிறோம். இதை ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நனைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கணும். பொரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால பசங்களுக்கும் ஒரு ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். அது நம்ம இதில் நிறைய ஆனியன், டொமேட்டோலாம் போடுறதுனால பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பேல்பூரி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, இதில் ஆட் பண்ணுற ஒரு பொடி தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் மஞ்சள் தூள், நிலக்கடலை, உப்பு, பருப்பு பொடி, தக்காளி, வெங்காயம். இந்த பருப்பு பொடி தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இந்த டேஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட அரைச்சி போடலாம். பட் நான் ஏன் பருப்பு பொடி போட்டிருக்கேன்னா, இதில் காரம் எல்லாமே இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலை தான், அதனால் நான் கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். அப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கிப்போம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினாவிட்டு தக்காளியை போட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது உப்பு வந்து இதுக்கு மட்டும் தேவையானது போட்டுக்கோங்க, ஏன்னா பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம நனைச்சி புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொரியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். உப்பு போடுறச்சே ஜாக்கிரதையாக போடுங்க, ஏன்னா பொரியிலையும் உப்பு இருக்குது, நம்ம போட போகிற பருப்பு பொடியிலையும் உப்பு இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ரெசிபிக்கே ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளோட ஹெல்தி ஸ்நாக்கு ரெடி ஆகிடுது. கடைசியாக நம்ம கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சிக்க போகிறோம். கண்டிப்பாக இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதில் வேணும்னா நீங்கள் கேரட்டை துருவி போட்டுக்கலாம். அதே மாதிரி வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாமே ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பொரி உப்மா பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறச்சு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.